கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 75 சங்கீதம் 6 வசனம். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. அதுக்கு முந்தின வசனத்தை சொல்றார், உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிலாம் நீங்க செஞ்சா ஜெயம் வராது. ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும். எனக்கு இவங்க செஞ்சிருவாங்க, அவங்க செஞ்சிருவாங்க, எனக்கு அவங்க உதவி செய்வாங்க, இல்லை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக தான் நம்முடைய கண்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும். உங்கள் கொம்பை என்றால் நம்மளுடைய வீண் பேச்சு, வாய் பேச்சு, அதை உயர்த்தி சொல்வது. என்னால் இது பண்ண முடியும், இருமாப்பா இருக்காதீங்க சொல்ல, இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள் என்று சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஜெயம் கர்த்தரிடமிருந்து தான் வரும். அவர் தான் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் தான் நம்மை மேன்மைப்படுத்துவார். எனக்கு இங்கிருந்து ஜெயம் வரும், இந்த நாளில் இங்கிருந்து வரும் அப்படின்னு நாம் ஒரு நாள் நினைக்கக்கூடாது. நமக்கு ஜெயம் கர்த்தரால் தான் வரும், கர்த்தருடைய நாமத்தினால தான் வரும். இயேசு கிறிஸ்து தான் அந்த ஜெயத்தை நமக்கு தர வேண்டும். எந்தெந்த காரியத்தில் நாம் குறைபட்டு இருக்கிறோமோ, எந்தெந்த இடத்துல நம்ம வெட்கப்பட்டு இருக்கிறோமோ, அந்த இடத்துல நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால், வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியங்களை அறிவித்து கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை நிரப்ப போகிறது. அதனால கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலிருந்து ஜெயம் வராது, கர்த்தரிடத்தில் தான் ஜெயம் வரும். கர்த்தரையே நாம் பார்ப்போம். நிச்சயமாக அந்த நாளை ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் உண்மையே பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஜெயத்தை ஆண்டவரே மனிதர்கள் மூலமாக தான் நீர் கொடுப்பீர், ஆனால் நீர் எப்படி கொடுப்பீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்க முடியாது. ஜெயம் உம்மிடத்திலிருந்து தான் வரும் அப்பா. பரத்திலிருந்து ஜெயம் வரும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். இந்த நாளுக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்தும். குறைவுகளை நிறைவாக்கும், சமாதானப்படுத்தும். பிரசன்னத்தினால் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு எனக்கு ஒரு நல்ல பிதாவே, ஆமென்.